அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் அதிரடியால் கதிகலங்கியுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் பணக்காரர்கள். ஜோஷித் ராஜபக்ஷ மீதான காணி அபகரிப்பு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. கோடபாய ராஜபக்ஷவிற்கு எதிராக குடும்ப உறுப்பினர் ஒருவரின் வாக்குமூலம். கொழும்பில் பிறந்தநாள் விழாவில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கி சூடு. பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் நுழையும் மர்ம கும்பல். தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. உயர்தர பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. மக்களுக்கு மத்திய வங்கி எச்சரிக்கை, நடக்கும் மோசடி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தவர்கள் மற்றும் திடீர் பணக்காரரானவர்களுக்கு அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. திடீரென பணக்காரர்கள் ஆகியுள்ள சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்த தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களை போலீசார் அண்மையில் கோரியிருந்த நிலையில் இந்த அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசியல்வாதிகள் மட்டுமன்றி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் போலீசார் விடுத்த அறிவித்தலை உடனடியாக மீளப்பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முறையான வழிகாட்டல்களின்றி குறித்த போலீஸ் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தின் சுதந்திரமான பரிசோதனை சபையை ஏற்றுக்கொண்டுள்ள நிபந்தனைகளுக்கும் போலீசாரின் இத்தகைய அறிவித்தலுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோஷித் ராஜபக்ஷவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் 20 வரை ஒத்திவைத்து மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய நீதிமன்ற அமர்வின் போது பிரதிவாதியான ஜோஷித் ராஜபக்ஷ ஆஜராகவில்லை. அவர் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் ஜோஷித் ராஜபக்ஷவிற்கு ஏற்பட்டுள்ள திடீர் உடல்நலக்குறைவு காரணமாகவே அவரால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாமல் போயுள்ளது என்பதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷவின் சகோதரியின் மகன் கோடபாயவிற்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தில் அடங்கியுள்ள தகவல்களின்படி கோடபாய ராஜபக்ஷவிற்கு பாரிய சிக்கல் ஏற்படுவதோடு சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தெரிய வந்துள்ளது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் கோடபாய ராஜபக்ஷ மற்றும் சுகீஸ்வர பண்டார ஆகியோருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கோடபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றினார். அதற்காக அவர் சம்பளம் பெற்றார். அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்பு விசேட ஜனாதிபதி திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்தும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு கோடபாய ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தது. தற்போது சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு கோடபாய ராஜபக்ஷவிடம் 2 வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. முதல் வாக்குமூலத்தில் சுகீஸ்வர பண்டாரவிற்கு தனிப்பட்ட செயலாளர் என்ற முறையில் இந்த சம்பளம் வழங்கப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் இரண்டாவது வாக்குமூலத்தில் அந்த சம்பளம் சுகீஸ்வரவிற்கு வழங்கப்படவில்லை என்றும் தவறுதலாக வேறு ஒரு செயலாளருக்கு வழங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். அவர் குறிப்பிட்ட அந்த செயலாளர் நந்தசேன மற்றும் மஹிந்த ஆகியோரின் இளைய சகோதரியான பிரீத்தி ராஜபக்ஷவின் மூத்த மகன் முன்னாள் கடற்படை அதிகாரியான மாலக சந்திரதாச அவருடைய தந்தை வைத்தியர் லலித் பிரியந்த. மாலக சந்திரசாச கோடபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது செயலாளராக பணியாற்றியதாகவும் அந்த சம்பளம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது என்றும் இரண்டாவது வாக்குமூலத்தில் கோடபாய தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வத்தளை பள்ளியாவத்தையில் பிறந்தநாள் விழாவில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக போலீசார் தற்போது பல விவரங்களை வெளியிட்டுள்ளனர். நேற்று இரவு சுமார் 9:30 மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டை மட்டக்குழியவை சேர்ந்த மனோஜ் என்ற நபர் நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் குடுரோஷன் என்ற நபரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொலை நடந்த இடத்திற்கு வந்த துப்பாக்கிதாரி நடனமாடியபடியே வந்து பின்பு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளமை மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இருப்பினும் குடுரோஷான் அணிந்திருந்தது போன்ற உடையினை அணிந்திருந்தமையினால் உயிரிழந்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதன்போது பொரல்ல பனாத்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த பனாத்த சுமதி என்பவரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் தாக்குதலுக்கு பிறகு துப்பாக்கிதாரி தப்பியோடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற 5 கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் 2 உட்பட 3 பேரை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் லண்டனில் உள்ள போலீஸ் பாய்ஸிற்கு பிடிவிராந்து பிறப்பித்து கட்டளையிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக்கொலை, TMDP கட்சி உறுப்பினர் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக்கொலை, வர்த்தகர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புபட்ட ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் காத்தான்குடியை சேர்ந்த இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது சிபான், முகமது ஜகீத் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் CIDயினர் கைது செய்தனர். இந்த 5 முக்கிய மனித கொலைகள் தொடர்பான பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தான்குடியை சேர்ந்த முகம்பாய்ஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் கடந்த 2026 ஜூன் 17ஆம் தேதி CIDயினர் வழக்கு தாக்கல் செய்து அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மிகவும் சிறப்பாக செயற்பட்ட சிரேஷ்ட மற்றும் அனுபவமிக்க சுங்க அதிகாரிகள் குழுவை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருட்கள், வெளிநாட்டு சிகரெட்கள், சட்டவிரோத மதுபானங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை நாட்டுக்குள் கடத்த முயற்சித்ததை வெற்றிகரமாக முறியடித்து அரசு வருமானத்தை பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அதிகாரிகளே இவ்வாறு மாற்றப்படவுள்ளனர். அண்மையில் பதவியேற்ற சுங்க பணிப்பாளர், சில சுங்க தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் குறுகிய நோக்கங்களை கொண்ட சில நபர்களின் அழுத்தங்களே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. அத்துடன் திசை திருப்பல்கள் காரணமாக இந்த இடமாற்றங்களுக்கான பின்னணி தயாரிக்கப்பட்டு வருவதாக சுங்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மை காலமாக பெருமளவிலான கடத்தல்காரர்களை சட்டத்தின் பிடியில் சிக்க வைத்து மிகுந்த அர்ப்பணிப்புடன் இந்த அதிகாரிகள் செயற்பட்டு வருகின்றனர். குறித்த அதிகாரிகளை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக இதற்கு முன்பும் பல்வேறு வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளுடன் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சில அதிகாரிகளை மீண்டும் இந்த பதவிகளில் நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்திற்கு எதிரான ஒன்றிணையும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை தோல்வியடைந்துள்ளதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து பலமான எதிர்க்கட்சியை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் சஜித் பிரேமதாசவின் தீர்மானங்கள் காரணமாக தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கடும் கோபமடைந்த நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து இடைநடுவில் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, திலித் ஜயவீர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இலங்கை பரீட்சை திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள நிலையில் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் வழங்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளுதல் தொடர்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரிகள் அனுமதி அட்டைகள் பாடசாலைகளுக்குரிய வலய கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் சகல அதிபர்களும் தமது பாடசாலைக்குரிய வலய கல்வி அலுவலகங்களில் உள்ள பரீட்சைக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளரிடம் அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு எதுவித தாமதமுமின்றி பாடசாலை விண்ணப்பதாரிகள் அனுமதி அட்டைகளை அவர்களுக்கு உடனடியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக வருமானம் தருவதாக உறுதியளிக்கும் முறைசாரா தோட்ட திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
இலங்கையில் பல்வேறு பயிர் செய்கை முறைகளுக்காக முதலீடு செய்வதாக கூறி மக்களிடமிருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது சட்டவிரோதமான செயலாகும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயிர் செய்கை நிறுவனங்களின் பெயரில் மக்களிடமிருந்து பணம் வைப்பு செய்யும் நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் அதிகரித்து வருகின்றது. வங்கி அல்லாத நிதி நிறுவன மேற்பார்வை பிரிவினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. யாராவது ஒருவர் மக்களிடம் பணம் கேட்டு ஏதாவது பயிர் செய்கை திட்டத்தை மேற்கொண்டு மாதாந்தம் ஒரு தொகையையோ அல்லது இறுதியில் ஒரு பெரிய தொகையையோ தருவதாக கூறினால் அது வெளிப்படையாக மக்களின் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதாகும். அது சட்டவிரோதமானது. அது தொடர்பில் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்ததும் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தீர்மானித்து அதற்கேற்ப செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். பயிர் செய்கை திட்டங்களை செய்வது நல்லது. அது அவருடைய சொந்த பணத்தில் செய்யப்பட்டு வறட்சி அடைகின்றது என்றால் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த திட்டங்கள் மூலம் பணம் ஈட்டி மேலும் பல திட்டங்களை சூப்பர் மார்க்கெட்கள் போன்றவற்றை ஆரம்பித்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் மக்களிடம் சென்று இவற்றில் முதலீடு செய்யுங்கள், நாங்கள் மாதாந்தம் பணம் தருகின்றோம், இறுதியில் பெரிய பணம் தருகின்றோம், அதனால் அந்த சிக்கல் உள்ளது. எனவே இவ்வாறானவர்கள் மக்களிடம் பணம் கேட்டால் அது ஒருவித அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வாய்ப்பு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பாக இவ்வாறான விடயங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே பணம் வழங்கியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருப்பின் முதலீடு செய்த பணத்தை உடனடியாக மீள கோருவதே சிறந்த வழியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.